ஆவியானவரே, நீங்கள் உண்மையுள்ள தேவனப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். எங்கள் சிந்தையை, எங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புங்க. நல்ல நிலமாக எங்கள் இருதயம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இதை நம்ம வாசிக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிந்த ஒரு சத்தியம். அந்த 15, 16 மட்டும் யாராவது ஒரு வாசிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் வாசிக்க சொன்னேன். 5 தாளந்தை வாங்கினவன், 2 தாளந்தை வாங்கினவன், 1 தாளந்தை வாங்கினவன். இன்றைக்கி மாலையில் நம்ம அந்த 5 தாளந்துகள் 2 தாளங்கள் வாங்கினவனை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை என்ன பண்ணா? விதைத்து வைத்தானா, புதைத்து வைத்தானா? புதைத்து வைத்தான். இன்றைக்கி மாலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் 5 தாளந்தை பெற்றவங்க ஊழியம் செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. 2 தாளந்தை பெற்றவங்க அவங்களெல்லாம் நம்ம வாசிக்க வேணாம். ஆண்டவர் நமக்கென்று கொடுத்ததை நம்ம என்ன செய்கிறோம்? வி இன்வெஸ்டிங் இட். அதை விதைத்து வைக்கிறோமா, அதை புதைக்கிறோமா? இப்போ விதைக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் உங்களுக்கு யாருக்குமே நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விதை அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? லைஃப், ஜீவன் இருக்குது. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்போது சொல்லுவோம், ஒரு சீட்னா அது பேக்கெட்டில் இருக்கிற வரைக்கும், அது கடைகளில் இருக்கிற வரைக்கும் அது நார்மல். எல்லா பொருட்களும் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் அந்த விதையும். ஆனால் அது எப்போ ஜீவன் பெறுதுன்னா அது நிலத்தில் விதைக்கும் போது. இந்த ஒரு ஊழியக்காரனை குறித்து இந்த 25ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அந்த முதல் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ முதல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்கிறாரு. அதில் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவங்க என்ன செஞ்சாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த அடுத்த பகுதியில் ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க? உண்மையாய் ஊழியம் செய்தவங்க, உண்மை இல்லாமல் ஊழியம் செய்தவங்க, அந்த எஜமானுடைய மகிழ்ச்சியில் பிரவேசித்தவங்க, பிரவேசிக்காதவங்க. இந்த ஒரு பேரபிள், இந்த ஒரு பகுதியில் 3 நபர்களை நம்ம வாசிக்கிறோம். 3 தரமான மக்கள். 5 தாளந்தை வாங்கினவன், 2 தாளந்தை வாங்கினவன், அந்த 1 தாளந்தை வாங்கினவன். அந்த 2 பேரும் அவங்களுக்கென்று கொடுத்த வேலையை அவங்க சிறுக சேர்த்தாங்க, பெருக சேர்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்தாங்க. ஆனால் அந்த 1 தாளந்தை வாங்கினவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தானா, செய்யலையா? செய்யலை. அவன் விதைக்கலை, அதுக்கு பதிலாக புதைத்து வைத்தான். இன்றைக்கி நம்மளும் சரி, அநேக காரியங்களில் நம்ம விதைக்காமல் புதைத்து வைக்கிறோம். நம்மளுடைய நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நம்மளுடைய நேரங்களை, நம்மளுடைய தாளந்துகளை, ஆண்டோருக்காக கொடுக்க வேண்டிய கனத்தை. கிறிஸ்து அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதெல்லாம் ஆண்டோருக்காக செய்கிறோமோ வீட்டில் செஞ்சால் அதுக்கு பேர் வேலை, ஆனால் சர்ச்சில் செஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஊழியம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கென்று நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் விதை தான். ஆமென். நம்ம கிறிஸ்துவ குடும்பங்களில் பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம், எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, சில காரியங்கள் நிமித்தமாக போதும் ஆண்டவர் இந்த வாரம் இல்லைன்னா என்ன பரவாயில்ல. காலையில் சொன்னார், 4 வாரம் இருக்குது, 1 வாரம் போகலைன்னா அடுத்த வாரம் போயிருக்கலாம். எப்படியாவது ஆண்டவருடைய கிறிஸ்டின் காட்லி கிங்டம், பரலோக ராஜ்யத்தின் வேலைன்னு வரும்பொழுது ஈஸியாக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். பரவாயில்ல, சண்டே ஸ்கூல் போகலன்னா பரவாயில்ல, படிக்கலைன்னா பரவாயில்ல, எழுதலைன்னா பரவாயில்ல. ஸ்கூலுக்கு உடம்பே சரியில்லைனாலும் என்ன பண்ணுறோம்? தட்டி எழுப்பி வீட்டில் சமாளிக்க முடியாது. ஆனால் அதே இது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம செய்கிறோமா? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரங்களில்
நம்ம நிறைய காரியங்களில் நம்ம சில நேரங்களில் நம்ம யாருமே குறையாய் சொல்லலை, அதை நம்ம சரி செய்து ஆண்டவருக்கென்று விதைக்கப்பட போகிறோம். ஆமேன். இந்த 25ஆம் வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அதில் 1 தாலந்து 2 தாலந்துன்னு வாசிக்கிறோம். அது ஆங்கில வேதாகமத்தில் அந்த ஒரு தாலந்து அப்படின்னா ஒரு மனுஷனுடைய 20 வருஷ சம்பளமாக. இந்த 15ஆவது வசனத்தில் 14 நம்ம வாசிக்கிறோம், தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய். அது அவனுடைய சம்பளம் கிடையாது, 1 தாலந்து 2 தாலந்து, அவனுடைய சேவிங், அவனுடைய ட்ரெஷர், அவனுடைய சொத்து, அதை அவன் கொடுத்துட்டு போகிறான். அப்போ அவ்வளோ வேல்யூபிளான ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அதை விதைக்காமல் அதை நம்ம புதைத்து வைத்தோம் என்றால் அதற்கான அறுவடையை நம்ம இழக்கிறோம். we are losing it. நம்ம விதைச்சோம் நம்ம தான் அதுக்கு பலன் உண்டு, நம்ம விதைக்கலைன்னா அதற்கு பலன் கிடையாது. விதைக்கிறவங்களுக்கு இந்த 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 எஜமான் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பாராட்டும் போது அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன், வா என் இலைப்பாறுதலில் பிரவேசி, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு அவங்கள புகழ்வாங்க. ஆனால் இவனை கூப்பிடும்பொழுது அவனுக்கான எந்த ஒரு டைட்டிலுமே கிடையாது. அவனை சோம்பேறி. அவன் உண்மையாலே அவன் உழைக்கிறவனாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சுருப்பான், விதைச்சிருப்பான். அவன் ஆண்டவருக்கென்று எதையாவது ஒன்று செய்யணும் எஜமானுக்குன்னு அவன் சொல்கிறான். நீங்கள் கடினமுள்ள எஜமானன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் கேட்குறாரு, நான் கடினமுள்ளவன்னு உனக்கு தெரியுமே, அப்போ நீ அதை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருந்தாலும் அதை நான் வட்டியாவது வாங்கியிருப்பேனே, அதை கூட நீ செய்யலையேன்னு. இப்போ அவனுடைய குறைகளை, அவனுடைய மிஸ்டேக்கை அவன் வேறு ஒருத்தர் மேலே தான் செலுத்துகிறான். இப்படி எல்லாம் அவன் இந்த சூழ்நிலைகளை அவன் கடந்து செல்கிறான். இன்றைக்கி அவனிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், ஆண்டவர் நம்ம கையில் எதையெல்லாம் கொடுக்குறாரோ அதையெல்லாம் கர்த்தருக்கென்றே விதைப்போம். ஆமேன். முதலாவது உங்கள் நேரத்தை கர்த்தருக்கென்று, நான் இப்போ நம்ம பாடும்பொழுது சொன்னது போல், ஒரு நாளும் ஆண்டவரை பாடுறதில், ஆண்டவரை துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல நேரம் செலுத்தாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஆமேன். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அதிகாலை நேரங்களிலோ, நான் சொல்கிறதுக்கு கூடி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்வெஸ்ட் யுவர் டைம் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக உங்கள் நேரத்தை அப்போ அடிக்கடி சொல்கிறபடி நீங்கள் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணுகிற நேரம் வீணாய் போகாது, அது முதலீடு. அதற்கு வட்டியும் தருவார், அதற்கால பலனையும் தருவார். அப்போ உங்கள் நேரங்களை கர்த்தருக்கென்று விதைங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்தில் நான் தைரியமாக சொல்ல முடியும், அநேக கிறிஸ்துவங்க அவங்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல. இப்போது ஒரு 10 வருடம் முன்பாக எடுத்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எடுத்துப்பாங்க, எல்லா வீடுகளிலும் குடும்ப ஜபங்கள் இருக்கும். இன்றைக்கி எத்தனை வீடுகளில் கிறிஸ்துவ குடும்பங்களில் குடும்ப ஜபம் இருக்குது? ஹவு மெனி ஆஃப் தெம்? ஒரு பாஸ்டர் வீட்டில் ஜெபிக்கிறாங்க, எல்லா விசுவாசிகள் வீட்டில் அவங்க வரல, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, அப்பா வரல, அம்மா வரல, பசங்க எக்ஸாம் படிக்கிறாங்க, எதையாவது ஒன்று. ஆனால் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் முதலீடு செய்யும்பொழுது கர்த்தர் அது பல மடங்கு ஆசீர்வதித்து தருவார். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விதைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு கட்டாயமாக பலன் உண்டு. அறுவடை இருக்கா இல்லையா? வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைத்தாங்க, கம்பீரத்தோடு அறுத்தாங்க, அள்ளி தூவும் விதையை விதைச்சாங்க, ஆனால் அறுவடை உண்டு. எங்கெல்லாம் விதைக்கிறோமோ அங்கெல்லாம் விதைக்கிறோம், அங்கெல்லாம் அறுவடையை கர்த்தர் தருகிறார். ஆமேன். இப்போ நான் சொன்னால் அவங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சரீரத்தை நம்ம அடக்கம் செய்யும் பொழுது கூட என்ன வார்த்தையை சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்கென்று விதைக்கிறோம். ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு விதைக்கிறோம், ஆண்டவருடைய வருகையில் அவங்கள நம்ம திரும்ப சந்திப்போம் அப்படின்னு. அப்போது விதை அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு காரியம். அதை இந்த ஊழியக்காரன் அவன் இழந்து போயிட்டான். இது ஊழியக்காரர்களுக்கு தானே, எங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொரு கிறிஸ்துவ காலையில் சொன்னது போல் நம்ம கிறிஸ்துவனுடைய ஆலயம் மாத்திரம் இல்லை, நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய நாமத்திற்கு அழைக்கப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாய் மாறுவோம் என்றால் அதற்கேற்ற பலனை நம்ம கட்டாயமாய் ஆண்டவர் தருவோம். இப்போ இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் அவன் வசனமே சொல்லுது, அவன் சோம்பலும். 26வது வசனத்தில் பொல்லாதவன் சோம்பலான ஊழியக்காரன் எப்படி இருந்தானா? சோம்பலான ஊழியக்காரன். இப்போ அவன் எதுவுமே கஷ்டமே படலை, அவன் நேரத்தையும் செலவு பண்ணலை, அவனுடைய உழைப்பையும் செலவு பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தாளந்த அவனுடைய whatever it is, ஏதோ ஒரு பொக்கிஷத்தை அதை அவன் இழந்து போனான். இப்போ ஆண்டவர் நம்ம கையில் எல்லார் கையிலையும் கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்வே ஆண்டவருக்கு ஒரு நடமாடும் நிருபமாய் தான் காணப்படுகிறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கப்படுவோம் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது போல் நம்ம அதை சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம்னா அதை கட்டாயமாக இழந்து போவோம். இவன் அப்படி தான் நினச்சான், நம்ம சேர்த்து புதைச்சி வச்சுட்டான்,
அவர் வந்ததுனையும் அவர் கேட்டு கொடுப்போம். அவர் வந்து இதை நீ பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லலை. தன்னுடைய ஆஸ்திகளை விற்று அவன் போனான். ஹி எக்ஸ்பெக்டட், அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எஜமானனுக்கு, இதை வைத்து எதையாவது அவன் செய்வான் அப்படின்னு. ஆனால் அவன் அந்த எதிர்பார்ப்பின்படி நடக்கலை. இன்றைக்கி கர்த்தர் நம்மளிடத்துலையும் எதிர்பார்க்கிறார். நம்மளை எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அதை செய்யலைன்னா we are losing or we are in danger. நம்ம அதை ஆண்டவருக்கென்று கொடுக்கல, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம விதைக்கப்படலைன்னா அதை நம்ம இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். நம்ம இழந்து போகிறதுக்காக இல்லை, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு மகிமையாக இருக்கும்படியே கர்த்தர் நம்மளை அழைத்தார். ஆமென். கர்த்தர் நம்மளை அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமிக்குரியவைகளை மாத்திரம் இல்லை, இந்த பூமிக்குரிய காரியங்களை காலையில் எழுந்திருக்கணும். ஒரு எந்திரமான வாழ்க்கை, எந்திரிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் இந்த வேலை இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு, இதே எந்திரமான வாழ்க்கையில் இதன் மத்தியில் கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்கள் சிந்தையில், உங்கள் எண்ணங்களில், உங்கள் ஜபங்களில் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் இருக்கும் என்றால் அதற்கான பலனை கர்த்தர் கட்டாயமாய் தருவார். ஆமென். இந்த பூமியில் ஒரு பணம் கட்டுறீங்க, ஏதோ ஒரு சேவிங்ஸ் டெபாசிட், வாட் எவர் இட் இஸ், பேங்க்கோ ஏதோ ஒன்று, என்ன எதிர்பார்ப்போடு கட்டுறீங்க? உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் சரி அங்கே அவங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டோம், எடுத்துகிட்டு போட்டோம், அப்படி எதிர்பார்ப்போடு கட்டுறீங்களா? என்ன எதிர்பார்ப்பு? இன்ட்ரெஸ்ட் வரும், ஏதோ ஒன்று வரும். ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், நம்ம கையில் இருந்தால் செலவாயிரும், ஆனால் அதில் இருந்தால் ஒரு 10 வருஷம் கழித்து இவ்வளோ பணம் வரும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளை வைத்திருக்கிறாரா? ஸோ ஏதோ போட்டோம், இருக்கட்டும், எத்தனை மிருக ஜீவன்கள், எவ்வளோ உயிர்கள் இருக்கிறாங்க, இவங்களும் இருந்து போட்டோம், நமக்கு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தா நம்ம எப்பயோ போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ராஜ்யத்திற்காக. ஆமென். இன்றைக்கி உலகத்தில் ஆவிக்குரிய வட்டாரங்களில் கிரைஸ்ட் மைண்ட், கிறிஸ்துவ சிந்தை உள்ளவர்கள் ரொம்ப குறைவு. கிறிஸ்துவ ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாருமே சுயநலமான கிறிஸ்தவர்களை தான். பிரதர் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவங்க ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்கன்னா, என் குடும்பம், என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? வாட் ஆர் யூ ஃபார்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்காக இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தான். ஆமென். அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம். ஆமென். நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன், முதல்ல உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு என்று முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி. வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நபரை மாத்திரம் நான் சொல்கிறேன். ஏனோக்கு, அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அவன் இப்போ எலியாவாகுது ஃபேமிலி லைஃப்லாம் இல்லை, அவர் ஊழியங்களை செய்து வந்தார். ஆனால் ஏனோக்கு பிள்ளைகளை பெற்றவர், மனுஷர்களோடு இருந்தவர், பல நூற்றாண்டு வாழ்ந்தவர். ஆனால் அவருக்கு இருந்த எல்லா வேலைகளையும் இப்போ அவர் பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லை, அவர் ஆண்டவரோடு சஞ்சரிக்கவில்லை என்றால். ஆனால் அவர் பேர் இன்றைக்கி இவ்வளோ நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு காரணம் அவர் தேவனோடு இருந்தார். அவர் இருந்த நாட்களில் யாரும் அவருக்கு டீச் பண்ணல, எந்த போதகரும் வந்துப்பா நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவரோடு கூட இருன்னு யாருமே எதுவுமே சொல்லலை. அவனும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் அவனை ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க வைத்தது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் ஆண்டவரை தேடவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிங்க, நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியாய் மாறுவீங்க. ஆமென். உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள். துதிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல, அவரை ஆராதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல எல்லாவற்றுக்கும் முதலீடு கொடுங்க. அதே போல் உங்கள் நேரத்தை மாத்திரம் இல்லை, உங்கள் உழைப்பையும் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமென். பலன் இருக்கும்போதே பலன் எல்லாம் ஒடுங்கி போயிட்டு நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு ஊழியத்துக்கு வரேன் பாஸ்டர், உங்களை எல்லோரும் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வாங்கன்று சொல்லலை. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல பலன் கொடுக்கும்பொழுதே, சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும்பொழுதே அந்த சரீர சுகத்தை, அந்த சரீர பலனை கர்த்தருக்காக கொடுங்க. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் வீட்டில் செய்கிற வேலைகளுக்கும் ஆலயத்தில் செய்கிற வேலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதில் செய்தீங்கன்னா, வீட்டில் செஞ்சீங்கன்னா வீட்டில் ஒன்றும் தரமாட்டாங்க, ஆனால் பரலோகத்தில் செஞ்சீங்கன்னா பரலோக பலன் உண்டு. ஆமென். அவர் வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய பிரயாசங்கள் எதையுமே மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. வாட்டெவர் ஆண்டவருக்காக நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியும்னா அதுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எதையெல்லாம் நம்ம கர்த்தருக்காக செய்கிறோமோ அதற்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பலன் தந்து அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களால் என்ன முடியுமோ அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று செய்யுங்க. உங்கள் நேரத்தை,
உங்களுடைய சரீர பலனை உங்களால் என்ன முடியுமோ, ஒருவேளை அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாட் எவர், இதுதான் கிடையாது. உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய திறமை. இப்போ இங்கே வாசிக்கிறாங்க தம்பிமார்கள், அதில் இன்னும் கற்று தேறினவர்களாய் அது அது அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த குவாலிட்டி, அந்த திறமையை ஆண்டவருக்காக இன்னும் அவங்க அதை கற்று அதை பில்ட் பண்ணி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்காக மகிமைப்படுத்தணும். ஆமேன். அதே போல் ஒவ்வொரு சகோதரிகள், தாய்மார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தேவனுக்காக செய்யுங்க. ஆமேன். 3 முக்கியமான காரியங்களை குறித்து நான் இப்போ முதல்ல சொன்னேன். உங்கள் நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை. ஆனால் இன்னும் 3 முக்கியமான காரியங்களை நீங்கள் விதைக்கும்படியாய் வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. அது விதைக்கிறது மாத்திரம் அல்ல, அது கர்த்தருக்காக நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலனை தேவனுடைய நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன். முதலாவது, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று விதைங்க. அதுக்காக போகும்போது பிள்ளைகளை விட்டு போயிருங்க, இங்கே இருந்துப்பாங்க, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஆண்டவருடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ளே வரணும்னா அந்த பிள்ளைகளை நீங்கள் அவங்களுக்கு சின்ன வயதில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொல்லி கொடுங்க. ஆமேன். இன்றைக்கி இங்கே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றா, பிரசங்கம் பண்ணுறோம், பாடல் நடத்துகிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் நாங்கள் பண்ணுகிற ஜபம் கிடையாது. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சிறு வயதில், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கேன் டேங்க் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருக்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளைங்க, நான் வீட்டில் இருக்க பிள்ளைங்கக்கிட்ட கூட சொல்லுவேன், 2nd ஸ்டாண்டர்ட் ப்ரெஷியஸ் மாதிரி இருக்கும்போது நினைக்கிறேன், ஆசீர்வாதபுரத்தில் நடக்கிற எல்லா மீட்டிங்கும் எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். எக்ஸாம் இருக்குது, படிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி பாடலைன்னா எனக்கு பயங்கரமாக திட்டுவார். பாடணும், கர்த்தர் கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்தலைன்னா அது வேஸ்ட் ஆகிடும். இப்படி எனக்கு பயந்தே பாடியிருக்கேன். உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மம்ஸ் எல்லாம் இருக்கும், அப்பையும் போய் பாடு அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நின்றதுனால தான் இன்றைக்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய 2 சகோதரிமார்களும் பின்னாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருமே, எங்கள் அப்பா நான் பின்னாடி சொல்லணும்னு வைத்தேன், அவங்க படிக்க வைத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் யாருமே நீங்கள் போய் வேலை போய் சம்பாதித்து உலக சம்பாதித்து அப்படிப்பட்டவங்களாகவும் எங்களை மாற்றலை. அப்படிப்பட்ட நபர்களை எங்கள் வாழ்க்கை துணையாகவும் அவங்க எடுக்கலை. அவங்க திருமணம்ன்று வரும்பொழுது ஒரே ஒன்று தான், ஊழியக்காரன். இப்போ யாருனாலும் கேட்பாங்க, 3 பேர் ஊழியக்காரர்களா, 3 பேர் ஊழியக்காரர்களான்னு. அது ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆமேன். அது கர்த்தர் அந்த காரியங்களை செய்தார். இப்போது பாஸ்டருடைய வீடு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளை, அதுக்காக நீங்கள் அவங்கள படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்கன்னு நான் சொல்லலை. தேவனுடைய ராஜ்யம் அவங்க சிந்தையில் இருக்கணும். ஆமேன். இப்போ இந்த ஜூடா நேத்தன்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க தான். இவங்க சர்ச்சோடு இப்போ அட்டாச் ஆகிட்டதுனால ஜபம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க, ஆனால் சர்ச்சில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா அதில் ரொம்ப ஆர்வம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை சபையில் அனுப்புங்க. அவங்க சபையில் இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாய் கெட்டு போக மாட்டாங்க, தேவனுக்கென்று நிற்பார்கள். ஆமேன். ஆலயத்தில் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க. வேதத்தில் 2 பேர் அப்படி அவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொடுத்தாங்க, அதை அவங்க இழக்கலை. கர்த்தர் அதை போல் 100 மடங்கு அவங்களை ஆசீர்வதித்தாங்க. ஒன்று ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ், 25 ஆண்டுகள் ஒரு பிள்ளைக்காக அவன் காத்திருந்தான். இது நம்ம படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் நம்ம நல்லாயிருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அது யோசித்து பார்த்தோம் என்றால் அது ரொம்ப கடினமானது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 15 சொல்வார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்பார், ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, இந்த எலியேசர் மாத்திரம்தான் என் வீட்டில் இருக்கிறான், அவன் தான் என்னுடைய வீட்டுக்கு பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, உனக்கு பிள்ளை இல்லை, நான் உன் கர்ப்பப்பிறப்பை தருவேன், அதே போல் அந்த அதிகாரத்திற்கு கடைசியில் சொல்வார், இந்த தேசத்தையே உனக்கு தருவேன். அவன் கேட்டது ஒரே ஒரு பிள்ளை, ஆனால் கர்த்தர் கொடுத்தது ஒரு தேசத்தை. அப்படி கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை காத்திருந்து பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் பற்றி சொல்கிறாரு, உன் பிள்ளை எனக்காக என்ன பண்ண, பலியிடு. எதற்கு கேட்டார், ஏன் கேட்டார், எந்த ரீசனும் ஹி டசன்ட் நோ, அவருக்கு தெரியாது என்ன காரணம்னு. ஆனால் ஒரு அழகான வசனம் எபிரேயரில் இருக்கிறது. எபிரேயர் 11 17 19 வரைக்கும் வாசிங்க.
ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரே பேரானவன் தான் அவனுக்கு இருந்தான். ஆனால் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்று பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று. அவன் மரித்தே போனாலும் அவனை ஆண்டவர் திரும்ப எழும்ப பண்ணுவார் என்ற விசுவாசம் அவனுடைய ஒரே பேரான மகனை குறித்து அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆமேன். இன்றைக்கி நான் ஒரே பிள்ளை தான் வச்சுருக்கேன். நான் சின்ன ஐயோ என் பையன் ஆம்பளை பையன், நான் அவனை இப்படி அம்பிட்டான என்ன பண்ணுறது பதறுகிற பெற்றோர்களாக இல்லை. தேவனுடைய அந்த விசுவாசம், ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் அவனுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட தன்னுடைய அந்த 19ஆம் வசனம் இப்படி சொல்லுறது, தனக்கு ஒரே பேரானவனை பலியாக கொடுத்தானா ஒப்பு கொடுத்தானா? ஒப்பு கொடுக்கறதுனா என்னது? ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே கிடையாது. அப்படி கொடுக்கறது தான் ஒப்பு கொடுக்கறது. அப்படியே கொடுத்தான். கர்த்தர் அவனை திரும்ப எழுப்பினார். ஆமேன். அவன் மூலமாய் அந்த சந்ததியே தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். அவன் ஒரே மகன்னு பார்க்கல, ஆண்டவரை தான் பார்த்தான். இன்றைக்கி பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்குற சுதந்திரம் தான். அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில், அவங்க சிந்தையில் தேவனுடைய ராஜ்யத்தை விதைங்க. அவங்க தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் கட்டாயம். வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அப்போ யோசுவா ரொம்ப வாலிபன், வாஸ் எ யங் பாய்ன்னு தான் போட்டிருக்கு ஆரம்ப காலத்தில். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்து வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு அடுத்து தலைவராய் வருகிறார். இப்போ உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று யூ இன்வெஸ்ட் தெம். புதைத்து வைக்காதீங்க வீட்டில். ஐயோ என் பிள்ளை படிக்கணும், எக்ஸாம் இருக்குது, சர்ச்சுக்கெல்லாம் வரத்துக்கு நேரம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அவங்க எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொருவர் இருக்கிறாங்க, அவங்களை பற்றி சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அந்த வசனத்தை மாத்திரம், அந்த நபரை மாத்திரம் சொல்லுகிறேன். அன்னாள் தனக்கு பிள்ளையே இல்லைன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தா. அவள் ஜெபிக்கும் போதே ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவனை நான் உங்கள் ஆலயத்திலே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஜெபித்தாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பிள்ளையை கொடுத்தாங்க. சரி கொடுத்துட்டாரே வேணாம் போதும் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டும் போகலை. அவங்க சொன்னபடியே அந்த பிள்ளையை ஆண்டவருடைய ஆலயத்தில் விட்டாங்க. கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தாங்க. அவங்க ஒன்றே ஆண்டவர் கொடுத்தாங்க. அவங்க பிள்ளை இல்லாத மலடியாய் எண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் 5 பிள்ளைகளை இன்னும் கொடுத்தார். ஆமேன். உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை வீக்காக இருக்கிறாங்க, இது தெரியாது அது தெரியாது அப்படின்னு நினைத்தாலும் அவங்கள தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தர் அவங்களே கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நீங்கள் ஆண்டவருக்கு என்று எது கொடுத்தாலும் அதில் ஒரு ரிவார்டு இருக்குது, அதில் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ஆமேன். அதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கென்று எதை நீங்கள் கொடுத்தாலும் அதில் ஒரு கட்டாயம், அதில் ஒரு உயர்வை ஆண்டவர் தருவார். கடைசியாக இந்த 3 நபர்களில் முதல் ஆபிரகாமை குறித்தும் சொன்ன, 2வது அன்னாள், 3வது பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். இதே வார்த்தை தான் அதில் இருக்கும். அவர் யோவான் 3:16 அவரை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவர் நம்ம மேலே வைத்த அன்பை நினைவு கூறும்படியார். ஒருவேளை அவர் மறிக்கலைன்னா நீங்களும் நாங்களும் அந்த ஆண்டவருடைய கிருபாசன தண்டையே நெருங்கி இருக்க முடியாது. அவர் தந்த ஜீவன் தான் நம்மளை இன்றைக்கு நிற்க வைக்கிறது. நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று கொடுப்போம். கர்த்தர் அதன் மூலமாய் அநேக ராஜ்யங்களை அவங்க பக்கமாய் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அடுத்ததாக உங்களுடைய நேரத்தை சொன்னேன், உங்களுடைய பிள்ளைகளை சொன்னேன். இது கொஞ்சம் கடினமான காரியம். இதை பேசுகிறதுக்கு எனக்கு வயது இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் நான் பேசுகிறேன். உங்களுடைய பணத்தை ஆண்டவருக்கு என்று கொடுங்க. ஆமேன். என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இதுக்கே வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கென்று கொடுக்குறவங்கள கர்த்தர் வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. ஆமேன். ஒரே ஒரு வசனத்தில் தான் பைபிளில் என்னை சோதித்து பாருங்கள் என்று போட்டிருக்கு. அது கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல. ஆமேன். நீங்கள் உங்களை கொடுக்கும்படியாக நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் அந்த நன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆமேன். காலையில் கூட பாடணும், 10ல் 1 உமக்கு கொடுப்பேன். நீங்கள் தசமபாக கொடுக்குறீங்க இல்லை, அதை பற்றியெல்லாம் நான் கேட்கல. உங்களுடைய பணத்தை ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கள். உங்கள் பணத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்குறேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்களுடையதாக மாறாது, அது கர்த்தருடையதாக மாறணும். ஆண்டவர்கிட்ட ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த சம்பளத்தை வாங்கும்பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே இதற்கு நான் அதிகாரி அல்ல, இதுக்கு நீங்கள் தான் அதிகாரி. இதை நான் என்ன செலவு பண்ணணும், எப்படி செய்யணும்னு நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க, நீங்கள் இதில் நடத்துங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
அந்த பணத்தை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைக்கிறீங்க. ஆமேன். இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன், ஏன் இஷ்டம், நீங்கள் யார் என்ன கேட்குறதுக்கு அப்படி சொல்லுகிற வாலிப பிள்ளைகள் தான் அதிகம். ஆனால் கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இந்த பணத்தை அவருக்கென்று நம்ம விதைத்தோம் என்றால் அவர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு நபரை நான் இந்த காரியத்தில் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20, 21, 22 இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆமேன். யாக்கோபு இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் ஜீவனுக்கு தப்பி பயந்து ஓடி போகிறான். அவங்க எப்படியாவது காப்பாற்றப்படணும், ஒருத்தர் கொல்ல முயற்சி பண்ணி பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறான். தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த தூணுக்கு அவன் அபிஷேகம் பண்ணி அவன் பண்ணுகிற ஜெபத்தை பாருங்கள். நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உட ஆகாரம் தாங்க, எனக்கு உடுக்க வஸ்திரம் தாங்க. இது 3 தான் அவன் கேட்டான். என்னை செல்வ சீமானாக்குங்க, எனக்கு நிறைய ஆடு மாடு தாங்க, எனக்கு பிள்ளைகளை தாங்க, எதுவுமே கிடையாது. ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உணவு தாங்க, எனக்கு உடுக்க வஸ்திரம் தாங்க. இது எதுவுமே இல்லை. இப்போ அவன் கேட்டது எதுவுமே அன்றைக்கி அவனுக்கு லைஃப்பில் இல்லவே இல்லை. அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, வேறு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போனானா தெரியல, உடுக்க சாப்பிட்றதுக்கு உணவு இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்னை திரும்பி வர பண்ணினீங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன், தசம பாகம் செலுத்துவேன். அன்றைக்கி அவன் கொடுக்கல, அவன்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவருக்கு என்று கொடுக்க. ஆனால் அவன் பண்ணின பொருத்தனை அதே இடத்துல அவன் திரும்ப வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இன்றைக்கி நம்மளுடைய பண விஷயத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம செய்ய போகிற காரியங்களில் உங்களுடைய பணத்தில் தேவனுக்கென்று முதலிடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வேதத்தில் அநேக உதாரணங்களை சொல்லலாம். ஆண்டவருக்கென்று கொடுத்தாங்க, தேவனுக்கென்று அறுவடை செய்தாங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசேஷமாக நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் மாமனார். அவங்க இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இல்லை, நான் சொல்கிறது எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே அவங்க கிடைக்கிற எல்லா காணிக்கைகள் எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வெறும் கையோடு தான் வீட்டுக்கு வருவார். அப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று விதைத்த ஒரு மனுஷன். எங்கள் அத்தை அவருடைய இதில் போஸ்ட் சாட்சி சொன்னாங்க. 5 கிலோ 10 கிலோ அரிசி வாங்கிட்டு பின்னாடியே ஒரு பாஸ்டர் வருவார், ஐயா ஏதாச்சும் கொடுங்கன்னு. அதில் 5 கிலோ கொடுக்க சொல்லிடுவார். சரி, நமக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, உங்களுக்கு சாப்பாடு வேணுமே, என்ன செய்வோம், அதை பற்றிலாம் நான் 2 நாள் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவார். அப்படி அவங்க விதைச்சதுக்கு அளவே கிடையாது, அளவே இல்லாமல் விதைச்சாங்க. இன்றைக்கி ஜீவனுள்ள சாட்சியாய் நாங்கள் சொல்ல முடியும், அவங்க விதைத்த எல்லாத்துக்கும் அந்த அறுவடையை நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அதுதான் அவங்க பின்னாட்களிலையும் அதை பார்த்தாங்க, இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்குறோம். எல்லாமே ஆலயமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவுமே நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் கர்த்தர் தந்தது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க விதைத்த விதைகள். அந்த விதைகளுக்கான பலனை இன்றைக்கி நாங்கள் அனுபவிக்கிறோம். நீங்கள் விதைக்கிறவர்களாய் மாறுங்க. உங்கள் பணத்தை ஆண்டவருடைய ஆலயத்தில் தசம பாகத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைங்க. உங்கள் சந்ததி அதை அறுக்கும். ஆமேன். நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லாமல் போகிறீங்களோ, ஆனால் உங்கள் பிள்ளைங்க கட்டாயமாய் அதை அறுப்பார்கள். ஆமேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யே ஆகாது, அது வெறுமையாகவும் போகாது. அவர் எதை சொன்னாரோ அதை செய்து முடித்தார். ஆமேன். யாக்கோபுக்கு சொன்னார், அதை செய்து முடித்தார். எங்களுடைய வாழ்க்கையில் செய்தார், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்வார். உங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்க. நான் சொன்னது போல் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று முதலீடு செய்யுங்க. 3வது, உங்கள் பணத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று உதவி செய்யுங்க. 4வது, கர்த்தருடைய வசனத்தை விதைங்க. ஆமேன். இதை நிறைய கேட்குறோம், 6 நாள் கேட்குறோம், செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில் கேட்குறோம், வெள்ளிக்கிழமை ஜெபம், நிறைய வசனங்களை நம்ம கேட்குறோம். இல்லைன்னு சொல்லலை, இன்றைக்கி உங்களை மாத்திரம் சொல்லலை, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கே போக வேணாம், யூடியூப் ஃபோனை திறந்தீங்கனாலே என்ன வரலாம், 5 மணிக்கு ஒரு டிவோஷன், நைட்டு தூங்க போகும்போது ஒரு ப்ரேயர், மத்தியானம் ஒரு ப்ரேயர், எல்லாமே ஃபோனில். இன்றைக்கி உபவாச ஜபங்களில் ஆலயங்களை போய் ஜபிக்கிறவங்களை விட
ஆன்லைனில் ஜெபிக்கிறவங்க தான் அதிகம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் தவறாக சொல்லலை. அப்போ இவ்வளோ மக்கள் ஆலயத்திற்கு போய் ஜெபித்தாங்கன்னா அப்போ தேசத்தில் எவ்வளோ பெரிய அசைவு உண்டாயிருக்கும். அப்போ எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்குறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கிறோம்? இதுக்கு நான் வேறு யாரையுமே உதாரணமாக சொல்ல வேணாம். நமக்கு இருக்கிற நம்ம சபையின் போதுகிற எங்கள் அப்பாவை தான், அவரை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நாளும் அவங்க விதைக்காமல் இருந்ததே கிடையாது. ஆமென். ஒருவேளை நான் இன்றைக்கி காலையில் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது யோசித்தேன், அவங்க விதைச்ச விதைகளெல்லாம் இன்றைக்கி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி 10 சர்ச்சு கட்டினாலும் பத்தாது. அவ்வளவு ஆத்துமாக்கள், அவ்வளவு அவரால் நன்மை பெற்றவர்கள் அநேகர். ஆமாவா இல்லையா? ஆமென். அவ்வளவு ஆண்டவருடைய வசனங்களை விதைத்தவங்க எதையுமே எதிர்பார்க்கல. சரி, இவங்களுக்கு நம்ம சொன்னால், இவங்களுக்கு நம்ம உதவி செய்தால் இவங்க நமக்கு பிற்காலத்தில் உதவி செய்வாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்டோட கர்த்தருடைய வார்த்தையை விதைங்க. ஆமென். ஏதாவது இவங்களால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு உதவி செய்வாங்க, அதனால் இவங்களுக்கு நம்ம வசனத்தை சொல்லுவோன்னு இல்லை. கர்த்தருடைய வசனத்தை விதைங்க. அது நல்ல நிலத்தில் விதைத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையே வசனத்தில் விதைக்கு தான் ஒப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு விதை எப்படி விதைக்கப்படுகிறதோ அதே போல தான் கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படும் பொழுது அது நிச்சயமாய் அது பலன் தரும், அது பதில் தரும். ஆமென். நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். மார்க் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த வசனத்தை கேட்ட நல்ல இருதயமாகிய அந்த வசனத்தை கேட்டவங்க அதை மாத்திரம் வாசிப்போமா? மார்க் சுவிசேஷம் 4 அதிகாரம் 20வது வசனம். அதான் 1:30. ஆமென். நம்ம எல்லாரும் நல்ல நிலமா முள்ளுள்ள இடமா? நல்ல நிலமாகிய நிலத்தில் விதைகள் விதைக்கப்படும் பொழுது அது 60, 100, 30 பலன் தரும். நம்ம பறந்து வாழ்கிற இந்த தேசத்தில் ஆண்டவரை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவருடைய வசனத்தை விதைங்க. விசுவாசத்தோடு விதைங்க, நம்பிக்கையோடு விதைங்க. இந்த வசனம் சொல்லுகிறது படி 30, 60, 100 அது பலன் கொடுக்கணும்னு சொல்லி விதைங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும் போது அது ஒரு நாள் வீணாகாது. சங்கீதம் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க? அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களில் யார் நீர்க்கால்கள் ஓரமாக இருப்பா? கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க. அதை தியானிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, அதை விதைக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்க என்றால் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு உங்கள் காலத்தில் உங்கள் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் இருப்பீங்க. கர்த்தருடைய வசனத்தை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ. நான் சொல்ல விரும்புகிறது இதுதான். நான் என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் குடும்பம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வேலை, இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்பி தான் கர்த்தர் நம்ம கைகளில் பொறுப்புகளை, வேலைகளை கொடுத்துருக்கிறார். ஊழியங்களை என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஊழியக்காரரோடு இணைந்து, இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தில் சேருங்க. ஆமென். நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகும்பொழுது நம்ம சம்பாதித்த எந்த சம்பாத்தியமும் வரப்போகிறது கிடையாது. வீடாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவர் நாமத்திற்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்க என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் கொண்டு போகிற ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு சொத்தாக இருக்கிறது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எந்த லாபமும் கிடையாது. லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையே கிறிஸ்துவுக்காக விதைங்க. ஆமென். உங்கள் உலக வேலைகளை செய்யுங்க, பணத்தை சம்பாதிங்க, உங்களால் என்ன தொழில் செய்யுங்களோ எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, மை லைஃப் இஸ் ஃபார் கிரைஸ்ட். என் ஜீவன் கிறிஸ்துவுக்காக தான். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் மறைந்திருக்கிறது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். Thank you, Jesus. Thank you, Lord.
ஆமென். நான் திரும்பி வாசிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். யாருக்கு விதையை கொடுப்பாராம்? இப்போ நீங்கள் விதைக்கலைன்னா உங்களுக்கு விதையை கொடுப்பாரா? நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்களுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்போது இன்றைக்கி நம்மளுடைய ஜெபம், ஆண்டவரே எனக்கு விதையை கொடுங்க, அந்த விதையை நான் பெருக பண்ணணும், எனக்கு நீதியின் விளைச்சலை கர்த்தர் தான் தரணும். ஆமேன். அப்போது உங்கள் வாழ்க்கை இந்த ஒரே ஒரு இந்த வார்த்தை தான், ஆண்டவரே இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஆமேன். அப்படி உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கென்று விதைப்பீங்கன்னா உங்களுடைய சுயம் பெருசாக தெரியாது. உங்களுடைய கோபம், வைராக்கியங்கள் இல்லை, உங்கள் இருதயத்தின் கசப்புகள் இல்லை, நான் செய்யணும் என்னுடைய ஆம்பிஷன் அது பெருசாக தெரியாது. கிறிஸ்துவுக்காக எதை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எதை செய்யணும், அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று விதைங்க. ஆமேன். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த நபரை போல அதை வாங்கி புதைத்து வைத்தான் என்று இல்லை, அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரத்தில் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ, பிள்ளைகள், பணம், வருமானம், வீடு, உங்கள் வீடுகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று திறந்து கொடுங்க. ஆமேன். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீடை ஆண்டவருக்கு என்று கொடுங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்தாங்க. அதை நாங்கள் கட்டி முடித்ததுலேருந்து, அது லாக்டவுன் டைமில் தான் கட்டி முடித்தோம். ஆனால் கட்டி முடித்ததுலேருந்து இது வரைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் வந்து அதில் தங்கியிருக்காங்க. பிளான் பண்ணி வருவாங்க, பிளான் இல்லாமல் வருவாங்க, நைட்டு வருவாங்க, விடிய காலையில் வருவாங்க. யாருக்குமே நாங்கள் நோ சொல்கிறதில்ல. ஏன்னா அந்த வீடு கர்த்தர் கொடுத்தது, இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு என்று. அப்படி உங்கள் வீடுகளை, உங்களுடைய இல்லங்களை, உங்ககிட்ட ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அதை திரும்ப விதைங்க. ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், கிறிஸ்துவுக்கென்று எதையெல்லாம் விதைக்கிறோமோ இந்த இம்மையில் கர்த்தர் அதற்கான பலனை தருவார். ஆமேன். ஒரு கலசம் தண்ணீருக்கே பலன் தராருங்க. அப்போது அவருக்கென்று எதையெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அதற்கான பலனை ஆண்டவர் தருகிறார். ஆமேன். நம்ம ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலின் வரிகளை ஒரே ஒரு வரியை பாட போகிறோம். வேலை உங்களுக்கு தெரியலனாலும் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு போகிறவர்களாக இல்லை, உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம். ஆண்டவரே, ஒரு வேளை நான் இது வரைக்கும் நான் விதைக்கலை, இது வரைக்கும் நான் நீங்கள் இப்போ சொன்ன எதையுமே நான் செய்யலை அப்படின்னாலும் இனி என்னை விதைக்கிறவங்களாக மாற்றுங்க. நீங்கள் இதை விதைக்கிறவங்களாக மாறும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு விதையை தருவார். நம்ம அதை தான் வாசித்தோம். ஆண்டவரே, உங்களுக்கென்று விதைக்க ஒரு வேளை எனக்கு வருமானமே இல்லை ஆண்டவரே, யாக்கோபு பண்ணின பொருத்தனையை போல் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை காப்பாற்றி எனக்கு வருமானத்தை நீங்கள் தந்தீங்கன்னா நீங்கள் தருகிற எல்லா வருமானத்திலையும் நான் உங்களுக்கு தசமப்பாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது, கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன், என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான்
தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திரும்பவுமாய் ஆண்டவரே நாங்கள் உங்கள் வார்த்தைகளை தியானிக்க, நாங்கள் இணைந்து உண்மை ஆராதிக்க நீங்கள் தந்த இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வசனத்தை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். எங்கள் நேரங்கள், எங்கள் தாளந்துகள் ஆண்டவரே, எங்கள் லேபர், எங்கள் உழைப்பு, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் வருமானம், எங்கள் சம்பாத்தியம் ஆண்டவரே, எங்கள் வீடு ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கை நாங்கள் உமக்கென்று விதைக்க ஆண்டவரே, நாங்கள் அதை ஆண்டவரே அதுக்கான அறுவடையை நாங்கள் இந்த பூமியிலே பார்க்க போகிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதைத்த வசனங்கள் ஒவ்வொன்று 60, 100 பலன் கொடுக்கட்டும். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும், அவங்க ஊழியங்கள், அவங்க இந்த வாரம் செய்கிற கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட இருங்க. இந்த வாரமெல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். இந்த வாரமெல்லாம் உங்கள் நேரத்தை கர்த்தருக்கென்று விதைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.